ஹலோ வணக்கம். ஓகே, இங்கே பாருங்க. நியூஸ் முதல்ல சொல்லிடுறேன். என்ன நியூஸ்னால், யூகேயில் யுனைடெட் கிங்டமில் வந்து ஹோம்லெஸ்ஸாக இருந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு ஸ்ரீலங்கன் இந்தியன் இலங்கை தமிழர் வந்து தவறான முறையில் நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கிறார். ஹோம்லெஸ் ஆள், ஒரு கேர்ள், பசியால் இருந்தவங்க அப்படின்னு தான் நியூஸில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஐ மீன் அவங்க ஹோம்லெஸ் பீப்புள் தான். அவங்கள போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து கோர்ட்டில் வந்து போய் சொல்லி மறுத்துலாம் பேச முடியாது. பிகாஸ் என்னது பப்ளிக்கில் நடந்த விஷயம், எல்லா இடத்துலையும் கேமராவில் ஷூட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சிறப்பு இந்த நியூஸ். 11 வருஷம் ஜெயிலுங்க. அவங்களுக்கு 11 வருஷம் ஜெயிலு. அந்த ஃபேமிலி, அந்த மேனுக்கு, அந்த ஃபேமிலி மேனா யார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் யாருன்னு தெரியாது ஆக்சுவலி. ஓகே, இட்ஸ் நாட் மை ரிலேட்டட் டு எனி ஒன். இட்ஸ் ரேண்டம்லி நான் இப்போ இந்த நியூஸை சொல்கிறேன்னா, நான் கேட்டனால இப்போ நான் சொல்கிறேன். எனக்கு சரியான சிறப்பு காலையிலேருந்து. ஸோ என்ன சிறப்புனா, ஏங்க உங்களால் ஹோம்லெஸ் கூட விட்டேக்க முடியாதா? சரி, அதாச்சும் பரவாயில்ல. ஓகே, சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இப்படி அநியாயம் பண்ணீங்கன்னா, இந்த யுனைடெட் கிங்டம் என்னைக்கு எப்பயாவது தமிழ்னாலாம் தமிழ் பேக்ரவுண்டுங்க. நான் மலேசியாவில் இருந்தாலும் தமிழ் பேக்ரவுண்ட். தமிழனை நம்புமா நாளைக்கு வீசா அப்ளை பண்ணி வர்றவங்க, ஃப்யூச்சரில் படிக்க வர்றவங்க, ஃப்யூச்சரில் ஒர்க் அப்ளை பண்ண வர்றவங்களுக்குலாம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஏங்க ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து இந்த செக்ஷுவல் திங்ஸ் வந்து கொஞ்சம் குறவாக இருக்கும். பிகாஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பன்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கக்குள்ள அப்பயும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி தமிழன் தான் மாட்டுறான். அவன் தான் அநியாயம் பண்ணுறான். ஏங்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. 11 வருஷம் ஜெயிலு, ஒரு 5 மினிட்ஸு வாஷ்ரூம் போயிட்டு வந்தால் முடிஞ்சு. ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை? ஏன் வந்து ஒரு 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 ஹோம்லெஸ் கேர்ள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? என்ன தான் சொல்கிறதுனே தெரியலங்க. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் சிரிப்பு வருது. ஏன் சிரிப்பு வருதுன்னா, ஒருத்த வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பிடிச்சி ஆயாட்ட போட்டு அப்படி இப்படின்னு பேசி ஒரு வாரம் 2 வாரம் சென்று கிளப்புக்கோ எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு தண்ணி குடிச்சு அப்புறம் மெதுவாக இப்படி தான் தொடங்குது மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பு. ஓகேவா? ஆனால் இப்போ டேரக்டாக போயிட்டு பூந்து ஹோம்லெஸ் பொம்பளை போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. அதை வாலண்டியராக கையை கூப்பிட்டு இழுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவருக்கு 11 வருஷம் ஜெயிலு. சரியா தவறா நீங்களே சொல்லுங்க. என் சிரிப்பு தாங்க வருது. இவருக்கெல்லாம் பாவம் பார்க்கக்கூடாதுங்க. இருக்கட்டும். இல்லை ஒரு 5 எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, ஒரு 5 மினிட்ஸு அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாத்ரூம் போயிட்டு வந்தால் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்படி தான் சொல்லணும். உங்களை நம்பி ஃபேமிலி இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா? அவங்களாம் அங்கே இலங்கையில் இருப்பாங்க. அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, உங்கள் காலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மேபி உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. என்னத்துக்குங்க இந்த மாதிரி பண்ணீங்க? ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, தலையில் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு உங்களோட காமங்கள் தீரக்கூடிய ஒரு சக்தியே உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்படி மாட்டிக்கிட்டீங்கங்க. இங்க பாருங்க, 11 வருஷம் ஜெயில அவருக்கு. ஜெயிலேருந்து 11 வருஷம் வெளியாகணுன்னே கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அவரை வந்து 5 வருஷம் வந்து கண்காணிங்க, அது தீவிரமான பிரிவில் கண்காணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸை பாருங்க, 11 இயர்ஸ் போச்சுங்க, போச்சு. அவருக்கு ஆல்ரெடி பாதி வெள்ள முடி இருக்குது. வயசு கூட தான் போல இருக்கு நான் எனக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வெளியாகக்குள்ள எப்படி ஒரு 60-70 வயசு ஆச்சிருக்கும், இல்லை ஒரு 50 வயசு ஆச்சிருக்கும், இல்லை மேபி ஒரு 30 வயசு ஆச்சிருக்கும். நான் சாரி, நான் வயசு வந்து இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஐம் வெரி சாரி. பட் ஆனால் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.
ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப தவறு. இப்போ நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து இது வந்து நம்மளோட பூர்வீகம் இல்ல. ஓகேங்களா? நம்ம பூர்வீகமாச்சும் ஏதோ எப்படியோ நம்ம பொறந்த நாடு வந்து ஏதோ ஒரு வகையில எப்படியும் நம்மளுக்கு கருணை பார்த்துருவாங்க. ஆனா, நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கோம். ஓகேங்களா? வந்துட்டு இந்த மாரி செக்ஷுவல் ஹராஸ்மென்ட், செக்ஷுவல் திங்ஸ், இந்த செக்ஷுவல்ல ஈடுபட்டு இந்த புடிபடுறது இவங்கலாம் வந்து வன்மையா தண்டிக்கப்படக்கூடியவங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தவறு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறுங்க. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? பாவம் உங்க ஃபேமிலி உங்களையே நம்பி இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சாரி. உங்களையே நம்பி இருக்கிறவங்க. அ எனக்கு தெரியலங்க என்ன சொல்றதுன்னு. எனக்கு பாவமும் இருக்கு, சிரிப்பாவும் இருக்கு. என்ன சொல்றது, ஹோம்லெஸ்ஸுங்க, பாவங்க. அவங்களே ஒரு அன்னாடி காட்சி மாதிரி எவ்ரிடே வர்ற இன்கம் வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வெள்ளி 2 வெள்ளின்னு. ஓகேங்களா? நம்ம போய் காசு போட்டால் தான் அவங்களுக்கு காசு. அவங்களே பாவம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு தலைவலி கொடுக்காம இருக்கணும் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு. ஓகேவா? ஏன்னா சமூக நல சேவைகள் செய்து வந்து பாருங்கள். அவங்களாம் எவ்வளோ கஷ்டமாக படுறாங்க. அவங்க கதைகளை கேட்கக்குள்ள எவ்வளோ கவலையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. அதே மாதிரி தான் உங்கள் கதையை கேட்கக்குள்ள என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியுது. ஐ கேன் ஃபீல் யூ. நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த கண்ணை மறைச்சனால கையில் விலங்கு போட்டாங்க. முடிஞ்சு அவ்வளோதான். போச்சு 11 வருஷம். இருந்துட்டு வாங்க, என்ன செய்யுது. இதுக்கு மேலே கடவுள் ஏதோ ஒரு 11 வருஷத்தில் உங்களுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் இதுன்னு வெட்டி கிட்டி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கொடுத்தாங்கன்னா போச்சு. இல்லை 5 வருஷம் அட்லீஸ்ட் கொடுத்தா கூட ஓகே சூப்பர்லா. தெரிலங்க. குட் லக்குங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.